இப்போ என் பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்க யாருக்கு தெரியுதா? ஏலியன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஏலியன்ஸு எப்போ வந்தாங்கிறத அவங்க தவறே சொல்லுவாங்க. பொறுமையாக கேளுங்க. இது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஏலியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்க, இங்கே வந்து இருந்துட்டு போயிருக்காங்க. அவங்க நம்மளை வழிநடத்த போகிறாங்க. இனிமேல் நம்மளை வந்து ஒரு கிள்ளியாக பயன்படுத்த போகிறாங்க. அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏன் வெளியே சொல்கிறாங்க? அதனால் கவனமாக கேட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஏலியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கணும்னு என் ஏலியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கவனமாக இனிமேல் நடங்க. இது ஏலியன்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி பண்பும் உண்டாவதாக. வெகு விரைவில் இப்படி உங்களுக்கு ஆள் சொல்றதுக்கு வந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம இஸ்ரோனுடைய தலைவர் சோம்நாத் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் வருதுங்க. அந்த படத்தை பற்றி அவட கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க இப்படி படம்லாம் வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை, இந்த பிரபஞ்சத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் எதை சொல்றாருன்னு சொன்னா, சூரிய குடும்பத்தை சொல்றாரு. அந்த சூரிய குடும்பத்துல அந்த 9 கோள்கள் இருக்குல்ல, அதுல அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க இங்க வந்து போயிருக்காங்களாம். எதுக்கு வந்து போயிருப்பாங்க நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இங்க பீஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடறதுக்காக வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாருன்னா, அவர் இங்க வந்தும் போயிருக்கிறாங்க. அவங்க எப்ப தோண்டிருப்பாங்கன்னா, நம்ம எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தோண்டிட்டாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு கண்டுபிடிப்புல இன்னைக்குதான் நம்மளுக்கு கேமரா தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு செல்போன் வந்திருக்கு, அது இல்லாம டிவி எல்லாம் பயன்படுத்துறோம். இதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. இது மாதிரி கருவி எல்லாம் இதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா சோம்நாத் ஐயா அவர்களே, இந்த கருவி எல்லாம் வந்ததுனால மக்களுக்கு அதிகமா நன்மை நடக்குதா தீமை நடக்குதா? செல்போன் வந்ததுல இருந்து அது வந்து ஒரு கண்டுபிடிப்பா இல்ல அது ஒரு சாம்பக்கேடா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குது. ஏன்னா செல்போன்னால மக்கள் பல பேர் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல காதல் ஏற்பட்டு பாகிஸ்தான்ல இங்க ஒரு பொம்பளை ஓடியாங்கிறது, இங்க இருக்கவன் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடுறான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த செல்போன் ஒரு காரணமா இருக்கு. நீங்க இந்த செல்போனை அரிய வகை கண்டுபிடிப்பு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது இன்னைக்கு போதை மாதிரி பல பேருக்கு இருக்குங்கிறது உலகமே அறிஞ்ச விஷயம். சரி, நம்ம சோம்நாத் ஐயா மறுபடியும் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தோண்டிட்டாங்களாம். அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு ஜீவராசிகள் மாதிரி சொல்றாரு. அப்ப ஏலியன்ஸ் ஜீவராசின்னு சொன்னா, ஐயா என்னங்க ஐயா அதை சாப்பிடும்? ஐயா எப்படி அது உயிர் வாழ்வாங்க? எப்படி அது இனப்பெருக்கம் செய்வாங்க? அப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் கிடையாது. ஆனா அவர் சொல்லும் போது இன்னும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வந்தா என்ன நடக்கும்னா, எது போனாலும் நீங்க நினைச்சு பார்த்தாதான் நடக்கும். அந்த ஏலியன்ஸ் வந்தா உங்களை ஒரு புழு மாதிரி நடத்துவாங்க. நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த நாட்டை நாங்க என்ன பாவம் பண்ணோம்? யார்கிட்ட வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சோமா? யார் மீது கோபத்தை உமிழ்ந்தமா? இந்த ஆட்சியாளர்கள் தான் என்ன பண்றாங்க? சாராயத்தை விற்கிறாங்க, வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில சண்டையை மூட்டி விடுற வேலையை செய்யறாங்க. நாங்க அந்த மாதிரி யாருமே செய்யலையே. ஏன் எங்களை ஏலியன்ஸ் புழுவா மாத்தணும்? ஒருவேளை யார் இப்படிலாம் செய்யறாங்களோ அவங்கள மாத்துமோ ஏலியன்ஸ்? ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏலியன்ஸ் வந்துட்டு அவங்க எல்லாம் புழுவாக மாற்றுவார்கள். நாங்க எதுவும் தப்பு செய்யலைங்க ஐயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்ம நாட்டினுடைய பிரதமரை செஞ்சாலும் செய்வாங்களோ அப்படி சொல்றீங்களா என்ன தெரியல. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறீங்க. நம்ம நாட்டினுடைய பிரதமர்கிட்டையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அப்படி வந்துச்சுன்னா ஏலியன்ஸ்ல ஒரு கோரிக்கை வச்சுக்க வேண்டியதான். ஐயா ஏலியன்ஸ் ஐயா அவர்களே, நாங்க எதுவுமே பண்ணலைங்க ஐயா. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க வரியா செலுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வரியை நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரதமர் உருப்படியா இங்க இருக்கிறதே இல்லை. பாதி நாள் ஃபாரின் ஓடி போயிடுறாரு. பேசுனா எல்லாம் பொய்யா பேசுறாரு. இப்படி எல்லாம் பண்றாரு ஏலியன்ஸ் ஐயா. எங்க மேல எதுவும் செய்யாதீங்க ஐயா. அவர் நாட்டினுடைய பிரதமர் இந்த மாதிரி அட்டுழியங்கள் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களா பாத்துக்கங்க ஐயா அப்படின்னு நம்ம சொல்லணும் போல. இப்படியான நிலைமையை, இப்படியான ஒரு கருத்தை இஸ்ரோவுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாருங்க. இது சரியா? இதை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த கோள்கள்லாம் எப்படி இருக்குது? 9 கோள்களுடைய நிலைமையை சொல்றதுக்கு நம்ம நேரம் கிடையாது. ஆனா மெர்க்குரி என்கிற புதன் கோளை மட்டும் நான் சொல்றேன். 9 கோள்கள் இருக்கு பிரபஞ்சத்துல. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வீனஸை கேள்விப்பட்டிருப்போம், வீனஸ் என்கிற வெள்ளிக்கோளை கேள்விப்பட்டிருப்போம், புதன் என்கிற மெர்க்குரி கோளை கேள்விப்பட்டிருப்போம். இப்படியான இந்த கோள்கள்லாம் எப்படி தெரியுங்களா இருக்குது? இந்த மெர்க்குரி என்கிற புதன் கோள் பூமியில இருந்து பாத்தீங்கன்னா 5,80,00,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதனுடைய வெப்பநிலை 480 டிகிரியில இருக்குது. 40 டிகிரி இருந்தாவே நாக்கு தள்ளி செத்து போயிடுறான். 480 டிகிரில இருந்தா அது எப்படி இருக்கும்? மனுஷன் வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வீனஸ்ங்கிற வெள்ளிக்கோள் 10 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுல அதோடைய ஃபாரன்ஹீட் பாத்தீங்கன்னு சொன்னா 467 ஃபாரன்ஹீட் இருக்கு. அங்க மனுஷன் வாழ முடியுமா? இப்ப வாய்ப்பே இல்லையா? இப்ப போன சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பூமிக்கு வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்களே. போயிங்கிற விமானத்தினுடைய ஒரு பிரைவேட் கம்பெனிட்ட கொடுத்து நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க. இங்க இருந்து போன அந்த
உந்துகோல், அதாவது மேல ஏத்தி ஏற்பட அந்த உந்துகோல் வேலை செய்யல. 28 கோள்கள் இருக்கு, அதுல 4 வேலை செய்யல. அந்தமா வர முடியாம இருக்கிறாங்க. இதை பத்தி இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் சிவன் என்ன சொல்றாருன்னா, இப்படியே தொடர்ந்து அவங்க அங்க மேலேயே இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால அவங்களுடைய சதை குறையும், வெயிட் லாஸ் ஆகும், எலும்பே 10% குறைஞ்சிரும், கண் பார்வையில ப்ராப்ளம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி எல்லா பாதுகாப்பும் செஞ்சு போயே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமா மனுஷனுக்கு? அப்படின்னா அந்த இடம் எப்படி மனுஷன் வாழ்றது தகுதியான இடமா? அப்ப ஏலியன்ஸ் நீங்க சொல்றதை பார்த்தா மனிதர்கள் மாதிரி சொல்றீங்களே, அவங்க எப்படி இதெல்லாம் வாழ்றாங்க? ஐயா நீங்க அனுப்புனதுங்க ஐயா, நீங்க அனுப்புனீங்க இல்லையா சவுத் போலுக்கு, நிலவினுடைய சவுத் போலுக்கு. அங்க போச்சு விக்ரம் லேண்டர், அங்க விக்ரம் லேண்டர் போச்சு. அப்ப நிலவினுடைய அரை நாள் பகுதி, பகல் பகுதிங்கிறது பூமியில 14 நாளுக்கு சமம். நம்ம 14 நாள் இருந்தோம், நீங்க அந்த அரை நாள் ஆய்வு பண்ணி முடிச்சீங்க. இரவு நேரம் வந்தவன விக்ரம் லேண்டர் என்னாச்சு, ஆஃப் பண்ணீங்க, மறுபடியும் ஆன் பண்ண முடியல. காரணம் என்ன சொன்னீங்க? -180 இருக்கு. நீங்க அவ்வளவு குளிர், அந்த குளிர்னால அது வெடிச்சே செதறி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க இவ்வளவு -180 இருக்கக்கூடிய ஏலன்ஸ் எப்படிங்க அங்க வாழ முடியும்? என்னங்க ஐயா சாப்பிடுவோம், என்னங்க ஐயா கொடுப்பீங்க அதுக்கு? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நாட்டுல பல தவறுகள் நடக்குது. அதெல்லாம் ஏலியன்ஸ் வச்சே காரணமா சொல்லிட்டு போயிருவான். பஞ்சாப்ல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டா, பேய வரட்டேன்னு சொல்லி ஜேம்ஸ்ங்கிற ஒரு ஆளு சாமுவேல அடிச்சு கொண்டுட்டாரு. மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் இருக்கிறான், நாய் கடிச்சு போச்சு, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் அவனுக்கு மனநோய் மாறி பச்சைக்கறி எத்திக்கிறான், போற வர்ற மனுஷங்கெல்லாம் கடிக்கிறான். அப்ப அவன் மாதிரி இந்த மனநோய் ஆளுகள் எல்லாம் ஏலியன்ஸ் ஒரு காரணமா சொல்லாமே. நாளைக்கு எந்த தவறு நடந்தாலும் தவற ஏலியன்ஸ் மேல போட்டு போயிடலாமே. இப்ப இது சரியா? அப்ப இந்த மாதிரி மனிதர்கள், அத மனிதன் சார்ந்த எந்த உயிரினங்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு தட்பவெப்ப கால சூழ்நிலை தான் வாழ முடியும். அதான் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரம் மதாஉம் இலாஹின், நீங்க இங்கேயே வாழ்வீர்கள், இங்கேயே மரணிப்பீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்ப மனிதர்கள் உட்பட எந்த ஜீவராசிகளும் வேற்று கிரகத்துல, அதாவது இந்த பிரபஞ்சத்துல வசிப்பதற்கான வாய்ப்பும் இல்ல. இவங்க சொல்ற மாதிரி ஏலியன்ஸ் இங்க நம்மள புழுவாவும் ஆக்க போறது இல்ல. அந்த புழு ஆக்க போது நீங்க இப்படி சொல்லி விட்டீங்கன்னா ஏற்கனவே நாட்டுல தலை விரிச்சாடுது பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு கட்டுவா? சரி, நீங்க தான் அனுப்பிச்சிருக்கீங்கல்ல. இப்ப ஆர்ஜிகார் அந்த மருத்துவமனையில அநியாயமா ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பத்லாபூர் மும்பையில ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறா. இது மாதிரி நாட்டுல நிறைய பிரச்சனை நடக்குது. இந்த கற்பழிப்புக்காவது ஏதாவது ஏலியன்ஸ் கேட்டு பண்ண வேண்டியதானே? பண்ணமாட்டாங்களோ? ஏன் அவங்க நம்மளதான் அடைக்காளுவாங்க உங்க கருத்து பிரகாரம்? அப்படியா? அப்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்ப நான் ஏலியன்ஸ்டே கோரிக்கை வச்சுக்கிட்டுமா? ஏலியன்ஸ்டே கோரிக்கை வச்சு இந்த மாதிரி ஏடா உடம்பா பேசுறவங்களா, ஐயா நீங்க தூக்கிட்டு போயிருங்க மேல, நான் சொல்லிடவா? நான் அப்படி கூட சொல்லாமே. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒருத்தர் இதே மாதிரி வீடியோ போட்டு கூட சொல்லலாமே. அப்ப இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் பேசுறது காரணம் என்னன்னா, மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மனிதர்கள் இந்த பூமியில தாங்க வாழ முடியும், ஜீவராசி இந்த பூமியில தாங்க வாழ முடியும், வேற்று கிரகத்துக்கெல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் மனுஷன் இருக்கவே முடியாது என்பதுதான் சயின்ஸ் சொல்லக்கூடிய உண்மையான தகவலா இருக்கு. இதுல பெரும்பாலான அறிஞர்கள், சயின்டிஸ்ட்லாம் கோள்கள்ல இருக்கிறாங்க, அதாவது பிரபஞ்சங்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வெறும் யூகமாகத்தான் இருக்குங்கிறதையும் ஒரு செய்தியா சொல்லிக்கொள்றோம். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.